ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம தியாலஜி இறையியலை குறித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பொதுவாக நம்ம அந்த சயின்டிஃபிக்கல் விஷயங்களை வச்சு நம்ம வசனம் எப்படி அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்முடைய வசனம் எவ்வளோ அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறத. அதே நேரத்தில் இந்த சயின்டிஃபிக்காக அதே நேரத்தில் இறையியலை அந்த தியாலஜி அதையும் சேர்த்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போது வரிசையாக அநேக காரியங்கள் ரட்சிப்புக்கு எதுவானது இந்த மாதிரி காரியங்கள் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போது கிரியை கிருபை இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள வித்தியாசங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கும் நம்மோடு பிரதர் ரூபன் வந்திருக்கிறாங்க. நம்ம அவங்களோட நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய சேனல் வாய்ஸ் ஆஃப் பைபிள் அந்த சேனலில் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வருது. அதை குறித்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல போகிறோம். அதையும் நீங்கள் கவனிக்கணும். சரியா? சரி, வாங்க நம்ம பிரதரை பார்க்கலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். உங்களை சந்தித்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன் ஒன்ஸ் அகேன். கர்த்தர் இந்த ப்ரோக்ராம் மூலயமா நிறைய காரியங்கள் நிறைய சாட்சிகளை கேட்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே சொல்லுவேன் அதாவது நான் கமெண்ட்ஸ் ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு ரீசன் வந்து ஜனங்கள் அதனுடைய மனநிலை அல்லது அவங்க ஏதாவது கேட்க விரும்பினா அப்படின்னு. பொதுவாக என்னுடைய ப்ரோக்ராம்ஸில் நான் கமெண்ட்ஸ் ஆன் பண்ண மாட்டேன். இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சில ப்ரோக்ராம் 1-2க்கு மட்டும் ஆன் பண்ணியிருக்கிறோம். காரணம் ஜனங்களுக்கு தேவையான காரியங்களை சொல்லணுன்றதுக்காக தான். ஸோ கமெண்ட்ஸ்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? நிறைய பேர்கிட்ட நம்ம அந்த கமெண்ட்ஸ் வழியாக இன்னொரு விஷயத்த சொல்ல போகிறோம். அதுக்கு தான் இதை நான் சொன்னேன். கடைசியாக நம்ம அதை பற்றி சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம என்ன பிரதர் பார்க்க போகிறோம்? டெஃபினெட்லி ஆல் க்ளோரி டு ஜீசஸ். நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரி 200% க்ளோரி டு ஜீசஸ். கமெண்ட்ஸ் நீங்கள் சொன்னோன்னு ஒரு இது வருது. நிறைய பேர் ஒன்றும் இல்லை 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. என்ன சொன்னோம் அப்படின்னா ஜீசஸ் வந்து 100% ஹியூமன் பீயிங் 100% காடுங்கிறத நம்ம மல்டிபிள் எபிசோட்ஸ் சொல்லிகிட்டே வந்து என்ன கேட்குறாங்கன்னா அது எப்படி லாஜிக்கலி கொஹரண்ட்டாக இருக்கும்? ஒன்று 100% ஹியூமனாக இருக்கணும், இல்லாட்டி 100% காடாக இருக்கணும். இது எப்படி லாஜிக்கலி கொஹரண்ட்டுங்கிறத நம்ம இந்த மாடல் ஃபஸ்ட் மாடலில் பண்ண போகிறது இல்லை. செகண்ட் மாடல் வந்து ஒரு சில எபிசோட்ஸ் தள்ளி நம்ம வந்து ட்ரினிட்டிங்கிறதுக்கு தான் போகிறோம். அந்த ட்ரினிட்டி கீழே இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். சரி பிரதர். நம்ம போன வாரம் வந்து கிரியை கிருபை இது ரெண்டுத்துக்கு நடுவில் சில விஷயங்களை பார்த்துட்டே இருந்தோம். தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்கலாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ அதோட தொடர்ச்சியாக இந்த கிரியையோடைய முக்கியத்துவம் என்னங்கிறத லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சுயாட்சிக்கு உட்பட்ட கடமையை தான் நம்ம கிரியைன்னு சொல்கிறோம். என்னுடைய சுயாட்சிக்கு உட்பட்ட விஷயத்த காடு செய்ய மாட்டார், அதை நம்ம தான் செய்யணும். இல்லாட்டி இதை இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா என் சுயாட்சியில் கொடுக்கப்பட்ட ரைட்ஸ். இந்த சுயாட்சிங்கிறது தான் லாஸ்ட் ஒரு 20 எபிசோடாக நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த தன்னாட்சி உரிமை. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, அவருடைய சாயலில் நம்மளை படைச்சாரு. வி ஆர் கிரியேட்டட் இன் த இமேஜ் ஆஃப் காட். இமேஜ் ஆஃப் காடோட ஒரு இம்ப்ளிகேஷன் வி ஆர் அட்டானமஸ் பை டெஃபினிஷன். நம்மளுக்கு சுயாட்சிங்கிறத மனுஷங்களுக்கு டெஃபினேஷனாகவே கொடுத்துருக்காரு. அந்த சுயாட்சிக்குள்ளே காட் தலையிட முடியாது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அவர். அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமையில் என்னை உருவாக்கினவர் தலையிடுறது இல்லை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய, அதாவது கேட்கறதுக்கு சாதாரணமாக இருக்குது. அதை ஃபீல் பண்ணும்போது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது. சரி பா, சொல்லுங்கள். ஸோ இதுதான் அதோட ஃபவுண்டேஷன். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எஸ்பெஷலி இப்போ நம்ம இந்த கிரியையும் கிருபையும் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து 2-3 எபிசோட்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணோம். ஏஐ மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஒன்றுமே செய்ய வேணாம், ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்க வேணாம், அதுவாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அதுவே கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துரும். எவல்யூஷன் தியரி மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஓகே, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், அதுவாகவே இதாகிடும், அதுவாக எல்லாமே நடக்கும். ஸோ இதில் ஒரு ஆஸ்பெக்ட் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் பீப்புள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, லக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. லாட்ரி சீட்டை வாங்கி அதில் எனக்கு வந்து வேலையே செய்யாமல் 10 லட்சம் வந்துருச்சுன்னா பார்த்தீங்களா அவருக்கு எவ்வளோ பெரிய கிருபை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அப்படி பைபிள் எங்கேயுமே சொல்ல. கிரேஸுங்கிறது அந்த டாக்டர் ஆஃப் கிரேஸ் ஆர் கிருபையின் உபதேசங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரலாக ரொம்ப ஒரு வெரி வெரி ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம் ஒர்க்குன்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் அது ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம். கிருபைக்கும் பின்னாடி ஃபார்முலா இருக்குது, கிருபைக்கும் பின்னாடி ப்ரோக்ராம் இருக்குது. அதெல்லாம் எழுதுனா தான் கிருபைங்கிறது வெளியே தெரியும். ஆமாம், என்னென்னா ஒரு லாலெஸ்னஸ் மாதிரி இதை புரிஞ்சிக்கூடாது. லாலெஸ்னஸ்ங்கிறது ஒரு சட்டமே இல்லாமல் விதிமுறையே இல்லாத ஒரு விஷயம் கிருபை கிடையாது. அதுக்குட்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயத்த ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம பெற்றுக்கலாம். நம்ம வாழ்க்கையுமே ரொம்ப சுமூகமாக இருக்குங்கிறது தான் அதனுடைய பிரைமரி அப்ஜெக்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ இது போக லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, போன எபிசோடில் நம்மளோட விசுவாசத்தோட எக்ஸ்பிரஷன், நம்ம விசுவாசிக்கிறோங்கிறதுக்கு அடையாளமே நம்ம செய்கிற கிரியை தான் அப்படிங்கிறத உதாரணமாக நம்ம பார்த்தோம். இதோட சேர்த்து 2 பாயிண்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இஷ்யூ, ஹோலி ஸ்பிரிட் எப்படி கனெக்ட் பண்ணுறாரு வார்த்தையை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் லாஸ்ட் டைம். இந்த கனெக்ஷன் இஷ்யூ கான்டெக்சுவல் இஷ்யூ, கனெக்ஷன் எரர் ஆர் கான்டெக்சுவல் எரர் அப்படின்னு பைபிளை இன்டர்பிரேட் பண்ணுறதுல நிறைய தவறு இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பைபிளை பற்றி நம்ம சொல்லணும்னு விரும்புகிறேன். அதாவது ஒரு பாஸ்டர் இருந்தார்.
அவர் பேரு கிறிஸ்டோஃப் அப்படின்னு ஒரு பாஸ்டர். ப்ளஸ் இன்னொரு டேட்டா அனாலிஸ்ட் ஒருத்தர் இருந்தார். டேட்டா விஷுவல் எக்ஸ்பர்ட் அப்படின்னு இந்த டேட்டாவெல்லாம் டேஷ்போர்டாக கிரியேட் பண்ணுறது, விஷுவலைஸாக கிரியேட் பண்ணுறதுல ஒரு எக்ஸ்பர்ட். அவர் பேர் கிறிஸ் ஹாரிசன் அப்படின்னு. இவங்க 2 பேரும் சேர்ந்து பைபிளில் ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, புதிய ஏற்பாட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும், பழைய ஏற்பாட்டில் ஒரு ரெஃபரன்ஸ், அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும், இல்லாட்டி பழைய ஏற்பாட்டுக்குள்ளேயே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும், புதிய ஏற்பாட்டுக்குள்ளேயே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்பிளிசிட்டாக டைரெக்டாக தெரிகிற வசனங்களுடைய இதை மட்டும் விஷுவலைஸாக நீங்கள் போட்டாங்க. அதுதான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது. அதில் அவங்க சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம் 63,779 கிராஸ் ரெஃபரன்ஸ் பைபிளில் இருக்குங்கிறாங்க. அப்பா 63,779. 779. ஆனால் பெரிய ஆச்சரியம் பிரதர், மொத்த வசனமே 31,000 தான். ஆமாம், பைபிளில் உள்ள வசனங்களே மொத்தம் 36,000 சம் கவுண்ட்டு தான் அது. 31,000 வசனங்களுக்கு 63,000 கிராஸ் ரெஃபரன்ஸ் இருக்குது ஆமாம், இல்லையா? எப்போவுமே ஒரு ஒரு காரியம் எழுதுறேன்னா அதோட கிராஸ் ரெஃபரன்ஸ் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் கிராஸ் ரெஃபரன்ஸ் எழுத மாட்டீங்க, ஏதோ 1-2 தான் எழுதுவீங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒன்றை பற்றி சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அதுலேருந்து ஏதோ ஒன்று தான் எடுப்பீங்க. அதை விட அதிகமாக இது இருக்காது கிராஸ் ரெஃபரன்ஸ். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இதை விட டபுள் மடங்கு மேலே இருக்குது கிராஸ் ரெஃபரன்ஸ். இது டைரக்ட் கிராஸ் ரெஃபரன்ஸ். டைரக்ட் கிராஸ் ரெஃபரன்ஸ். இப்போ ஸ்பிரிச்சுவல் கிராஸ் ரெஃபரன்ஸ் ஆர் உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனல் நம்மளுக்கு கிடைக்கிற கிராஸ் ரெஃபரன்ஸ் அதெல்லாம் எக்ஸ்போனென்ஷியலாக இன்ஃபினிட்டாக இருக்கும். அது இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டினா இயேசு கிறிஸ்து நம்ம தியானிக்கிறோம், 7 கிலோவின பொன் குத்து விளக்குனா 7 சபைன்னு தியானிக்கிறோம், இந்த மாதிரி. ஆமாம், இப்போ நீங்கள் டீச்சிங் கொடுக்கும்போது நீங்கள் கிராஸ் ரெஃபரன்ஸ் அதை வெளிப்பாடாக சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், அது மாதிரிலாம் இவங்க எடுக்கல. பைபிள் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதை பற்றி இங்கே இருக்குது. இந்த ரெண்டும் இந்த ஏசாயால சொல்கிற மாதிரி ஜோடு இல்லாமல் இருக்காது அப்படின்னு. ஆமாம், அதான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகள் ஒன்றும் குறையாது, அவைகள் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது, அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். அப்போ அந்த ஜோடு மட்டுமே 63,000 இருக்கு. 63,000 ரெஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு இருக்கு. ஓகே ஓகே. இதில் என்ன ரொம்ப ஒரு நம்ம வியக்கத்தக்க ஒரு விஷயம், ரொம்ப நம்ம பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம்னா, பைபிளை ஒரு ஆள் எழுதலை, 40 ஆத்தர் எழுதியிருக்காங்க, 1500 வருஷம் எழுதப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் மல்டிபிள் கான்டினென்ட்ஸில் எழுதியிருக்காங்க, குறைஞ்சபட்சம் 3 மொழியில் எழுதியிருக்காங்க. இது எல்லாம் சேர்த்து கலெக்டிவாக பார்த்தா இவ்வளோ கிராஸ் ரெஃபரன்ஸ் இருக்குது. சத்தியத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. நான் எப்பவுமே பிரமிக்கிற விஷயமே அதான் பிரதர். அதாவது ஒரு சின்ன கம்பாரிசன் தான், நீங்கள் கிராஸ் ரெஃபரன்ஸ் மாதிரி ஒரு சின்ன கம்பாரிசன் தான். ராஜகுலத்தில் பிறந்த தானியலுக்கோ மீனவ குலத்தில் பிறந்த யோவான், தானியல் புஸ்தகமாக யோவான் தான் ட்வின் புக்ஸு. இவர் அரண்மனையிலேருந்து எழுதுறாரு, இவர் சிறைச்சாலையிலேருந்து எழுதுறாரு. இவர் கல்வியில் நிபுணர்னு இருக்கு தானியலுக்கு, இவர் படிப்பறிவில்லாத பேதமை உள்ளவர்னு இருக்கு. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க 2 பேரும் குவைட் கான்ட்ராஸ்ட். இவர் க்ரீக்கில் எழுதுறாரு, அவர் ஹீப்ரூவில் எழுதுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இவங்க 2 பேரும் அவ்வளோ அட்டாச்சாக பக்காவாக எழுதியிருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே காலகட்டமே பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒரு 600 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். இந்த காலகட்டத்துக்குள்ளே உட்காந்து இவங்க அதை எழுதுறாங்க. அப்படின்னா பாருங்கள், அந்த பைபிளுடையதான ஆவியானவர்ன்ற ஒருத்தர் எப்படி அதில் ஒர்க் பண்ணுறாருன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லும்போது ஒரு பாயிண்ட் தோணுது, ஆவியானவர் தான் எழுதுனது, அதை கனெக்ட் பண்ணுறது அவர் தான். கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எனக்கு புரியும்படி சொல்லித்தராருல, அது அதை விட பெரிய விஷயம். சில நேரத்தில் ஆத்தர் எழுதிடுவார், அவர் என்ன எழுதியிருக்காருன்னு ஒருத்தருக்கு புரியாது. நீ இந்த மாட நாடுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், வரைஞ்சவரை தவிர ஒருத்தனுக்கும் அது புரியாது. ஆளாளுக்கு ஒன்று புரிஞ்சுப்பாங்க அதில் இல்லையா? ஆனால் அதை ஆர்ட் பண்ணவருக்கு மட்டும்தான் அவர் என்ன சொல்ல வராருன்னு புரியும். ஆனால் இங்கே ஆவியானவர் எல்லாருக்கும் புரிய வைக்கிறார் பாருங்க. படித்தவனுக்கும் புரிய வைக்கிறாரு, படிக்காதவனுக்கும் புரிய வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு மகத்துவமான வசனத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இம்பாசிபிள். அதனால தான் பைபிள் யூஸ்வலாக ஒரு அன்பேரலல் புக் அப்படின்னு நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். அன்பேரலல், அன்கம்பேரபிள் எப்படி வேணாலும் சொல்லிடலாம். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அறிவு பெருக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. இவங்கெல்லாம் யோசிக்கும்போது மனுஷனுக்கு தெரிஞ்ச அத்தனை லாஜிக்ஸ், ஃபிலாசபியில் இவங்க படித்த அத்தனை லாஜிக்ஸை வச்சும் பைபிளை டெஸ்ட் பண்ணால் அது சத்தியத்தை தவிர வேறு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டிலேருந்து ஏன் கிரியை முக்கியம், ஏன் என்னுடைய பார்ட்டிசிபேஷனோட எஃபர்ட்ஸும் முக்கியங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரும். எக்ஸாம்பிள் நம்பர் 1, ஆண்டவர் வந்து ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டன் ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் வச்சது ஆண்டவர் கொடுத்த கிருபைன்னு வச்சுக்கோ. அதை பண்படுத்துறதையும் காக்கிறதும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. இது வந்து அவங்க பண்ண வேண்டிய எஃபர்ட்ஸ், அவங்க செய்ய வேண்டிய வேலை. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அதை செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த தன்னாட்சி சுதந்திரத்துடைய அடிப்படை. பண்படுத்தும் காக்கோன்றது வேலை இருக்குது. அவங்க செய்யலாம், செய்யாமல் அவங்க செய்யலை. தேவன் செய்யாதனால அவங்க திட்டவும் இல்லை. செய்யாதனுடைய விளைவு வரும்போது தான் அவங்ககிட்ட அந்த விளைவை பற்றி பேசுகிறாரு.
அவர் செய்யாத போது நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், அதை காக்கவும் அப்படின்னு இருக்கு இல்லையா, யாருக்கிட்ட வந்து காக்கணும்? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீப் இட்னு இருக்கும். மெயின்டைன் இட் அண்ட் கீப் இட், வாட்ச் இட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவார். அது அது யாருக்கிட்ட வந்து காப்பாற்றணும்? இவங்க 2 பேர் தவிர வேறு யாருமே இல்லை இல்லையா? அப்போ அந்த தோட்டத்துக்கு வெளியே பாம்புன்னு ஒன்று இருக்கு, அது பிசாசால் நடத்தப்படுது. அவனை காக்கும்னு சொன்னதுக்கே அந்த பாம்பு உள்ளே வராமல் பார்த்துக்கோன்றது தான். அண்டர்ஸ்டுட். அந்த வேலையை அவங்க செய்யலை இப்போ. ஆமாம். ஆனால் இவர் அந்த பாம்பு உள்ளே வர வரைக்கும் பார்த்துட்டு உள்ளே வரும்போது தடுத்து நிறுத்திட்டு, பாரு நீ ஒழுங்காக காவல் செய்யலை அப்படின்னு அவர் சொல்லலை. அது அவன் பார்க்க வேண்டிய வேலை. அவன் சுயாதீனத்தில் நான் தலையிடலை. ஆமாம். ம். இப்போ இன்னைக்கு இருக்கிற 21st century பிலீவர் என்ன கேட்பார் அப்படின்னா, இவருக்கு தான் உள்ள வரும் தெரியும்ல, பாதுகாக்கிறதுக்கு சுடரொளி பட்டையை ஏந்திய தேவதூதரை வெளியே நிப்பாட்டிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் வீடு இருக்குது, ஒருத்தரோட வீடு இருக்குது, அவங்க ஃபேமிலி இருக்குது. அரசாங்கம் என்ன பண்ணுது, அது உள்ள பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் நிப்பாட்டுது. நம்ம என்ன சொல்லுவோம், என் உரிமைக்குள்ளே அவர் யார் தலையிடுறதுக்கு? அதாவது நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் கூட அனுமதி கொடுத்துருவோம் நம்ம, ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக அனுமதி கொடுக்க மாட்டோம். ஆமாம் இல்லையா? ஆமாம். அதுதான். அது யார் நான் பேசுறதுலாம் அவர் கேட்கறதுக்கு? இதான டெமோக்ரஸியோட ஃபவுண்டேஷனு. இதை தான் அங்கே பண்ணுறாரு அவர். நான் என்ன சாப்பிட்ணுன்னு சாப்பிடக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடாது இல்லை இல்லையா? நான் எந்த கறி வேணாலும் சாப்பிடுவேன், அது ஏன் இஷ்டம். அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது டிக்டேட்டர்ஷிப்பாக மாறிடுது இல்லை? அந்த டிக்டேட்டர்ஷிப்புக்குள்ள காடு போறதுக்கு விரும்பல. ஏன்னா நம்மளுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. எஸ், ரைட். இதுதான் நம்ம கடமை. இதுதான் நம்ம கடமை. சரி, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். யாத்திராமம் 14 ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பாத்தீங்களா, இங்க சும்மா தானே இருக்க சொல்லியிருக்காரு. அந்த கான்டெக்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, பின்னாடி பார்வோன் துரத்துறான், முன்னாடி செங்கடல் இருக்கு. சும்மா இருக்கிறது மாதிரி கஷ்டமான வேலை வேற எதுவுமே அங்கே கிடையாது. ஓகே. இது அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல இவங்க புரிஞ்சுக்கிட்டு இதை எடுத்துட்டு இவங்க வரக்கூடாது. அப்படி பேசினாங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் கான்டெக்ட் பேசுறோம். அவுட் ஆஃப் கான்டெக்ட் ஆர் கான்டெக்ஸ்டல் எரர் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அந்த சும்மா இருப்பீர்கள் அந்த இடத்துல சொல்றாரு இல்லையா, சும்மா இருப்பீர்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, போய் சப்பால் போட்டு உட்காருங்கன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு பேர் அங்கே போய் நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னா போய் உட்காருங்கன்னு அர்த்தம் இல்லை. அதே இடத்துல மோசே போய் கேட்குறாரு. மோசே கிட்ட போய் கேட்ட உடனே கர்த்தர் மோசே கிட்ட என்ன பதில் சொல்கிறாருன்னா, நீ என்னிடத்தில் வந்து முறையிடுகிறது என்ன? இந்த சேம் வேர்டு அங்கே இருக்கும். என்னிடத்தில் வந்து முறையிடுகிறது என்ன? கோலை கடலின் மேல் நீட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ கேவ் யூ த அத்தாரிட்டி, உனக்கு ஒரு சுயாட்சி கொடுத்துருக்குறேன், அதை ஆளுகை செய்கிற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. நீ அந்த கோலை நீட்டி தண்ணியை ரத்தமாக மாற்ற முடியும். நீ அந்த கோலை நீட்டி உனக்கு செய்ய வேண்டிய அதிகாரங்களை கொடுத்துருக்குற. அது எதுக்காக கொடுத்தேன்? பார்வோன்கிட்ட என் வல்லமையை காட்டுறதுக்கு கொடுத்தேன், வாதையை கொண்டு கொடுத்தேன். அந்த அதிகாரம் அந்த கோலுக்கு இருக்கு. இந்த கோலுக்கு கண்மலை அடித்தா தண்ணி வரக்கூடிய அதிகாரம் இருக்கு. இந்த கோலுக்கு செங்கடலை பழக்கிற அதிகாரம் இருக்கு. நீ செய்ய வேண்டியதை செய்யும் தான் அந்த இடத்துல சொல்றார். ஆனால் பார்வோனுடைய ரதத்தினுடைய உருளையை கழட்டுறது ஏன் வேலை. அதை நீ பண்ண வேண்டாம். அதை நீ பண்ண வேண்டாம். நீ உனக்கு கொடுத்த அதிகாரத்தை யூஸ் பண்ணு. நீங்கள் சும்மா இருப்பீர்களா என்ன அர்த்தம்னா, என் வேலையில் நீங்கள் தலையிடாதீங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருங்க, யுத்தத்தை நான் பண்ணிக்கிறேன். கரெக்ட். இதுதான் அந்த இடத்துல காட் சொல்ல வந்தது. ஆமாம். இதில் இப்போ இருக்கிற இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா லாஸ்ட்டு ஹைப்பர் சூப்பர் நிறைய இருக்கு. இப்போ அந்த பேசுகிற கூட்டத்தில் சில பேர் ஏதாவது ஒன்று கேட்கும், பார்த்தீங்களா இவங்க நடக்க வைக்கிறாரு, கடலை பிரிக்கிறது அவர் வேலை, வெட்டாந்தரை ஆக்குறதும் அவர் வேலை, நடந்து போகிறதும் போகாதும் இவனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. அந்த காத்தடிச்சு இவனை தள்ளிட்டு போகலாம். அப்படி போனாருன்னா என்ன ஆகும்னா, நான் தான் போகவே விரும்பலையே, என்ன எதுக்கு தள்ளிங்கன்னு அடுத்த கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு ரைட்ஸ் வந்துடும் அவனுக்கு. அதுவும் இருக்கு. ஓவராக காத்தடிச்சு முதுகெல்லாம் வலிக்க பண்ணிட்டார் தெரியுமா, ஜேர்னி நல்லாவே இல்லைன்றவான் இல்லையா. நம்ம ஒரு காலம் நடந்து போயிருந்தவங்க இப்போது ஒரு வால்வோ பஸ்ஸில் ஸ்லீப்பர் கோச்சில் போய் இறங்கும் போதே நம்ம என்ன சொல்கிறோம், பஸ்ஸு மோசங்க, படுக்கவே முடியும். ஒரு காலத்தில் நின்றுட்டு போன காலம் இருந்துச்சு. அந்த மாதிரி கர்த்தர் காற்று அடிச்சுக்கணுமே, இவனை விட்டவன அந்த பக்கம் அக்கறையில் போய் சொல்லுவான், ஆண்டவர் ரொம்ப ஓவர் காற்று அடிச்சிட்டாருங்க, முதுகெல்லாம் வலி இன்னுமா, அதனால் உன் வேலையை நீ செய், என் வேலையை நான் செய்கிறேன்ற. காற்றோட ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நடக்கிறது அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமை, அவனுடைய தன்னாட்சிக்கு உட்பட்ட விஷயம். அதனால தான் அவனை தள்ளிட்டு போகல. இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. வானத்துலேருந்து மண்ணா விழுது. நான் ரொம்ப காலம் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப 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 வருஷம் வரைக்கும் நான் நினச்சிருந்தேன், மண்ணா மேலேருந்து கீழே விழும், அதை எடுத்துகிட்டு வந்து மண்ணை மட்டும் தட்டிட்டு இவங்க சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் படித்து பார்க்கும்போது ஒரு புதுசாக எனக்கு ஒரு ரெவலேஷன் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவன் 11:8 பார்த்தோம், ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களாக சுடுவார்கள், அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஜென்ரேஷன் என்ன கேட்கும்னா, பார்த்தீங்களா எங்களை அரைக்கலாம் சொல்கிறாரு,
அதை வந்து இடிக்க சொல்றாரு. அவரே அவிச்சு போட்டிருக்கலாம், இல்லாட்டி பொரிச்சு போட்டிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. இருக்கும் சிக்கன் 65 போட்ட மாதிரி காடை 65 போட்டிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாலும் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த நிலைமையில தான் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இதை அது காடுக்கு சாப்பாடா போட தெரியுது. இவங்க விவசாயம் பண்ணல, அதை அறுவடை பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. வானத்துல இருந்து விழுகுது சாப்பாடு. அதை ஸ்ட்ரைட்டா சாப்பிட்ற மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி போடுறதுக்கு காடுக்கு தெரியும், முடியும். ஏன் பண்ணல அப்படின்னா அதுதான் இவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு விஷயம். ஆண்டவருக்கு எங்கே எப்படி செய்யணும்னு தெரியும். இப்போ வனாந்தரத்தில் 5000 பேர் கொடுத்தாருல, அவங்கள சமைச்சு சாப்பிட சொல்லலை. அவங்களுக்கு அப்பப்போ மீனும் பொரிச்சதாக தான் கொடுத்தது. அங்கே வந்து ஃப்ரெஷ் மீன் கொடுக்கல. ஏன்னா அங்கே அவனுக்கு அதை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை வேறு, அதோடைய ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட் வேறு. அதனால் அவனுக்கு அங்கே கொடுக்குறாரு. இப்போ எலியாவுக்கு வானத்திலேருந்து தூதன் கொண்டு வந்து அடையை கொடுக்குறாரு. அடையை கொடுக்கும்போது தலையில் சுடப்பட்ட அடை செஞ்சு தான் கொடுக்குறாரு. ஆனால் எலியாவுடைய சூழ்நிலை அங்கே புரியுது. இப்போ அவன் வந்துட்டு எந்திரமும் இல்லை, அங்கே அரைக்கக்கூடியதான எதுவுமே கிடையாது. அவனுக்கு இதை கொடுக்கணும், ஆனால் அதுக்கான நேரமும் கிடையாது. நீ எழுந்து நட, நீ செய்ய வேண்டிய தூரம் அதிகம். அந்த கான்டெஸ்ட்டுக்கு அதை அங்கே கொடுக்குறாரு. அதனால எலியா வந்து சும்மா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அவனுக்கு கொடுத்தது கிரியை செய்யறதுக்காக தான் கொடுத்ததே. 40 நாள் நடக்க வேண்டியதா இருந்துச்சு. 40 நாள் இரவும் பகலும் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு இல்லையா? ஸோ அவனுடைய கிரியைக்காக அது கொடுக்கப்பட்டது. இப்போ காட் வந்து நமக்கு தராரு. ஒரு பிரச்சனையில் நாம் செய்யும் போது திடீர்னு ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு உதவி செய்கிறார். நம்ம ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஒரு உதவி செய்கிறார். ஆனால் அந்த உதவி எதுக்கு செய்கிறாருன்னா, அவர் கொடுக்குற அந்த பணத்தை வாங்கி பீரோவில் வச்சுக்கோப்பா, உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை டெய்லி திறந்து பார்த்து ஜோம் பண்ணுறதுக்கு இல்லை. அதை கொடுத்து உடனே போய் இவனை வச்சு வேற ஒரு கிரியை செய்ய வேண்டியிருக்கும். அந்த பணத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு இவனுக்கு டைம் இருக்காது. அதை வச்சு இவனுக்கு ஒரு கிரியை செய்ய வேண்டியிருக்கும். அதனால தான் அப்படி கொடுப்பாரு. பல நேரத்தில் உன் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உழைக்கணும். எனக்கு தெரிஞ்சு பிரதர், நான் அடிக்கடி சொல்லுவேன் இதை மெசேஜில் கூட, எனக்கு தெரிஞ்சு கர்த்தர் சோம்பேறிகளை ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. அதுவும் ஆவிக்குரிய சோம்பேறிகளை கண்டிப்பாக ஆசீர்வதிக்கிறது இல்லை. சில ஆவிக்குரிய சோம்பேறிகள் இருக்காங்க, கிரியையே செய்ய மாட்டான். ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் 30 வருஷமா. இன்னும் கர்த்தர் எனக்கு வழிவாசலை திறக்கலாம்பா. அவனுக்கு பிள்ளை பிறந்து, அவன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி, அவன் பிள்ளைக்கு பிள்ளை பிறந்தா இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பான், ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்பா. இவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதே இல்லை. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல அப்படியே தான் இருப்பான். ஆனால் இவன் என்ன சொல்லிட்டு இருப்பானா, அவன்லாம் மேலே வந்துட்டான். அவன் கிரியை இவனுக்கு தெரியாது. எங்கள் ஊழியக்காரன் நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊழியக்காரன் நான் பார்க்கும்போது நல்ல ஒரு கர்த்தர் அவரை வந்து சபையை கொடுத்து ஆசீர்வச்சிருந்தார். ஆனால் அதே ஊழியக்காரர் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல செய்த கிரியை நடந்தது, செருப்பு இல்லாமல் நடந்தது. அதே நேரத்தில் அவர் பட்ட பாடுகள், அதனுடைய விளைவாக இதை கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு ஜென்ரேஷன் என்ன நினைக்குது பாருங்க, அவர் எப்படி இருக்காரு பாருங்க, நமக்கும் கர்த்தர் கொடுப்பா, ஜோம் பண்ணுவோம், கையை உயர்த்தி ஜோம் பண்ணுவோம் அப்படின்னா வராது. அந்த கிரியை வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? நீங்கள் சொல்கிற வந்து போன ஜென்ரேஷன் அவர், அதனால அவங்க வந்து ஜோம் பண்ணுறோங்கிற ஒரு காம்போனண்ட்டை சொல்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற அந்த சூப்பர் ஹைப்பர் என்ன சொன்னால், காட் எல்லாமே எனக்கு செஞ்சு வச்சுட்டாரு, நான் ஜெபமும் பண்ண மாட்டேன். அதுவும் பண்ணுறதில்ல. ஜெபங்கிறது கிரியை ஆயிடுச்சு இப்போ. ஓஹோ, சரி, மாற்றிட்டு வாங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு பிரதர். ஆச்சரியமாக இருக்குது. இந்த வசனத்தை இப்படி யோசிக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்களேன். அவர் வந்து நீங்கள் ஏன் ஜோம் பண்ணுங்க ஜனங்களை போட்டு ப்ரெஷர் கொடுக்குறீங்க? இல்லைங்க, ஆண்டவர் வந்து 1 மணி நேரம் அது எப்போ சொன்னார்? கெத்சமனேல போய் கர்த்தர் கஷ்டப்படும் போது சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? இனி நீங்கள் இளைப்பாருங்கன்ட்டார். இனி ஜோம் பண்ண வேணாம்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்கிறார். இதை உங்களால் இப்படி யோசிக்க முடியுதா? இடைவிடாமல் ஜோம் பண்ணுங்கள்னு பவுல் சொன்னதெல்லாம் விட்டுட்டாங்க இப்போ இல்லையா? அப்போ ஒரு ஜென்ரேஷன் ஸ்பிரிச்சுவல் லேசினஸ்குள்ளே போயிட்டு இருக்கு. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற வேர்டு தான் இந்த கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ் எல்லாம். ஆமாம், இதுதான் இந்த கனெக்ஷன் ப்ராப்ளம். ஓகே, இது எதோட போய் எதை சேர்க்கணுங்கிற தெரியாமல் அதனோட வந்த விளைவு. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே 10 பேருக்கு யோசனை வந்திருக்கோம். பார்த்தீங்களா, நீங்கள் சொன்னது அத்தனையுமே பழைய ஏற்பாட்டு பிரமாணத்துக்கு அடிப்படையில் உள்ளது. எல்லாம் ரெஃபரன்ஸ்லாம் அங்கே. ஆமாம், பழைய ஏற்பாட்டில் இருந்து தான் நீங்கள் சொன்ன ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக. புதிய ஏற்பாடு வந்து இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் வந்து சிலுவையில் ரத்தம் சிந்துறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது எல்லாமே. இன்னும் பழைய துருத்தியை வச்சு நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா புதிய துருத்திக்கு நீங்கள் வரமாட்டீங்கன்னு யாராவது ஒரு 4 பேர் நேரம் யோசிச்சு முடிச்சிருப்பாங்க. அதையும் கொஞ்சம் இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா அவங்க பேர் சொல்கிறது கரெக்டாகிடும். தட் இஸ் லா, தட் இஸ் கிரேஸ் அப்படின்ட்டு அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்னது எல்லாமே சரின்றோம். ஆமாம், சரி, ஓகே. ஸோ இப்போ இவங்க வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கும் கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம புதிய ஏற்பாட்டில் இருந்து மாதிரி ரெஃபரன்ஸை பார்ப்பேன். ஆண்டவர் மறிச்சிடுறாரு, சிலுவையில் அடிச்சு இது பண்ணிட்டாங்க. இந்த சீஷர்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரில, பயம் ஜாஸ்தியாகி வீட்டுக்குள்ளே கதவை மூடிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஆண்டவர் வராரு, அது வரைக்கும் அவங்க டைரக்ஷனே தெரில, என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரில. பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் போய் எருசலேமில் காத்துருங்கிறார்.
நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். காத்திருங்கன்னு எதுக்கு சொல்லணும்? அவர் தான் ரிசரெக்ட் ஆகி பிதாவின் வாக்குத்தத்தத்தை ஸ்ட்ரைட்டா கொடுத்துடலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா முடியும் இல்லையா? அவர் முடியும். முடியாம ஒண்ணும் இல்லையா அவருக்கு? அவரே ஆவியா தானே இருக்கிறாரு. ஓகே, முடியும்ல. அங்கேயே அபிஷேகம் பண்ணி ஏன் அவர் அவங்க அன்னைக்கே அனுப்பிச்சு விட்டுருக்கலாம்? ஏன் போய் எருசலேம்ல போய் வெயிட் பண்ணுங்கிறாரு? அதுவும் 10 நாள் வெயிட் பண்ண சொல்றாரு. ஏன்னா அவர் 40ஆவது நாள் தான் கடந்து போறாரு ஒளிவமலையில. 50வது நாள் தான் ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. 10 டேஸ் வெயிட் பண்ண சொல்றாரு. ஆமா, வெயிட் பண்ண சொல்றது இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன். ஓகே, இது இவங்க தன்னாட்சிக்கு உட்பட்ட கடமை. வெயிட் பண்றதும் பண்ணாதும் இவங்க கையில இருக்க உரிமை. அதே அதுக்கு ஈக்குவலா சொல்றேன். அதுல உள்ள இன்னொரு ரெஃபரன்ஸ் தான் இது. இவங்களை வெயிட் பண்ண சொன்னார் இல்லைங்களா? 2 பேர் புறப்பட்டு எம்மா ஊருக்கு போயிட்டா. சொன்னது வெயிட் பண்ண சொன்னது, நீங்கள் எருசலேம்ல தங்கியிருங்கள். இவன் 2 பேர் பார்த்தான், அவர் சங்கத்தோடு இருக்கிறாரு, சரி அதுக்குள்ள ஊர் பக்கம் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு கிளம்பிட்டான். இவர் போய் அவனை யூட்டர்ன் போட்டு கூப்பிட்டு வர்றாரு. நான் உன்னை எருசலேம்ல தான் இருக்க சொன்னேன், நீ ஏன் இங்கே வந்தன்ற மாதிரி அவங்களுக்கு அப்பம் எடுக்க வச்சு அவங்க கண்களை திறந்து அவங்க உடனடியாக அந்த ராத்திரியிலே புறப்பட்டு எருசலேமுக்கு வந்தாங்க. ஏன்னா இவனுங்களை எருசலேம்ல வச்சு ஆசீர்வதிக்கணும். அதுக்கு இவன் எங்க இருக்கணும்? அங்க இருக்கணும். சரி, இப்போ மோசே காலத்துல பாளையத்துக்கு வராம 2 பேர் வீட்டுல இருந்தான், அங்கேயே அபிஷேகம் வந்துச்சுல. கரெக்ட். அதே மாதிரி இவங்க 2 பேரும் எம்மா ஊர்ல வச்சு நிரப்பி இருக்கலாம்ல. அவனை திருப்பி எதுக்கு எருசலேமுக்கு வர சொல்றாரு? அப்ப நான் ஒன்னு சொன்னேன்னா அந்த கிரியை நீ செஞ்சினா என் கிருபை உன்மேல் வரும். எக்ஸாக்டா அதான் அங்க வந்து வருது இல்லைங்களா? அந்த திரும்ப போறதும் போகாததும் அவன் சுயாட்சிக்கு உட்பட்ட விஷயம். அதான் கரெக்ட். அவங்க போகவும் செய்யலாம், போகாம இருந்து அதை இழக்கவும் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த எருசலேம்ல இருக்கலாம், எம்மா ஊருக்கும் போகலாம். இருக்கு. அதுவும் அவங்க கையில உள்ளது. ரைட். இது மட்டும் இல்லாம நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆவியானவர் வராரு. ஆவியானவர் வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு. எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் சொல்றாரு. பேதுரு எந்திரிச்சு பேசுறாரு. பேசும்போது இருதயத்துல குத்தப்பட்டு ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எஸ், அந்த இருதயத்துல போய் குத்துனது இவர் வேலை, பேசுனது இவருக்கு உட்பட்ட கடமை. எக்ஸாக்ட்லி. இருதயத்துல இவர் பேசாம அவங்க கிட்ட போய் அப்படியே ஸ்பிரிச்சுவலா அவங்க இன்ஸ்பயர் பண்ண முடியாத காடால. பவுலுகிட்ட பேசினவரு 3000 பேர்ட்டு பேசிட்டு போறாரு. ஆ. பவுலே சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்தினா கேட்குற மாதிரி 3000 பேரை கவனிங்கள்னா, அப்போ இஸ்ரவேல் கோத்தரத்துக்கு மலையிலேருந்து பேசினவருக்கு, இடி முழக்கத்தவளை பேசினவருக்கு இவங்களுக்கு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன நேரம் ஆயிரப்போகுது? ஓகே. ஏன் இதையும் நம்ம மனுஷன் மூலமா பண்றாருன்னா, இதுதான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட சுயாட்சி. இதை மனுஷன் மூலமா செய்யணும்னு விரும்புறாரு. அவனுக்கு அதில் ஒரு பங்கை வச்சிருக்கிறார். அவனுக்கு அதுல ஒரு பங்கு வச்சிருக்காரு. எஸ், அவனுக்கு ஒரு பங்கு வச்சிருக்காரு. இதுதான் ப்ராசஸ். அதே சொல்லும் போது எனக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் ஞாபகத்துக்கு வருது. இப்போ காந்தாக்க மந்திரியை ஆவியில கொண்டு போய் பிலிப்பியை பார்க்க வச்சார்ல, ஆமா தானே? அதே மாதிரி இவங்க அத்தனை பேரையும் 12 பேரையும் ஆவியிலே கொண்டு போயிடலாமே எல்லா இடத்துக்கும். ஏன் கப்பலில் பிரயாணப்படணும்? ஏன் அப்புறம் அவங்க அங்கே நடந்து போனார்கள்னு இருக்கு. அப்போ இவங்க செய்ய வேண்டிய கிரியைகள்னு கொஞ்சம் இருக்கு. இங்கே செய்ய முடியாத இடத்தில் அவருடைய கிரியைன்னு ஒன்று இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, என் விஷயத்துல நீ தலையிடவே விடாத. அவன் இருதயத்துல போய் வெட்ட வைக்கிறது, அந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்கறது, இது எல்லாம் அவர் பண்ணிடுவார். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறாரு ஒழிய, அவருக்கு பண்ண வேண்டிய வேலை அவனை போய் இந்த மனுஷனை நம்ப வைக்கிறது, அவன் இருதயத்தை மாத்துறது, இருதயத்துல விளக்குறது, இதெல்லாம் நான் பண்ணிக்கிறேங்கிறார். இப்போ குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இப்போ ஜெயம் கர்த்தரால வருதுன்ட்டு குதிரை ஆயத்தம் பண்ணாம இருப்பீங்களா? இப்ப இருக்கிற ஜெனரேஷன் குதிரை என்ன சொல்லும் அப்படின்னா, ஜெயம் தான் கர்த்தரால வருது இல்ல, காடே இறங்கி எனக்காக சண்டை போடும்போது ஏன் குதிரை ஆயத்தப்படணும்னு கேக்குது. நான் வீட்டில் இருந்துட்டு போறேன், கொள்ளு போடுங்க புல்லு போடுங்க, நான் பாட்டு சாப்பிட்டு நிம்மதியாக வாழ்க்கையை ஓட்டுறேன், கர்த்தர் யுத்தம் பண்ணட்டும். யுத்தம் பண்ணிட்டோம். அதோட அது இன்னொன்னு கேக்குது, எங்களை வேலை செய்ய சொல்லி கஷ்டம்லாம் படுத்துறாரு. இது வந்து கிருபையின் உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. கர்த்தர் அப்படி சொல்லலன்ட்டான். ஏன்னா இவர் இவங்ககிட்ட இப்போ பேசுறதுல இல்லை, அதனால இவன் தைரியமா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் அப்படிலாம் சொல்லுங்க, இனி சும்மா இருப்பீர்கள்ட்டார், அவ்வளோதான். அவர் எப்படி அப்படிலாம் சொல்லுவாரு? சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. இது ஆன்டி பிப்ளிக்லே அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் 7 எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கோம். Praise God, praise God. இன்னும் 70 எக்ஸாம்பிள் கூட நம்ம பைபிள்னு சொல்லணும். முடிவு வரைக்கும் இருக்கு, கடைசி வரைக்கும் இருக்கு. எதுக்கு பத்ம தீவுக்கு போனோம்? ஆவியில என்னை ஏன் வனாந்தரத்துக்கு கொண்டு போனோம்? ஆவியில என்ன எதுக்கு கர்த்தர் வந்து அந்த நகரத்துக்கு கொண்டு போனார்? ஆவியில எதுக்கு என்ன? இல்லைன்னா அவனை அங்கே வச்சே சொல்ல வேண்டியது தானே. ஒரு இடத்துக்கு அவனை கொண்டு போறதுங்கிறது அவருடைய திட்டத்துக்குள்ள இருக்கு. இல்லைன்னா அவரே தனியா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாருல்ல. அவர் செய்ய முடியாததுக்காக என்ன அங்கே வைக்கல. நீ அதை செஞ்சா உனக்கு ஒரு பலனை வச்சிருக்க, இல்லைன்னா உனக்கு ஒரு பலனும் இருக்காது. அதுதான் இதுதான் நம்ம வந்து இது ஹியூமன் அட்டானமிக்கு உட்பட்ட விஷயத்த அவர் செய்யறதுக்கு விரும்புது. அது நான் பண்ணணும். இதான் நம்ம இன்னொரு ஒரு 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:6 பார்க்குறோம். பவுல் சொல்றாரு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைவிச்சார். பிரைஸ் காட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அருமையான எக்ஸாம்பிள் அது. ஏன் இவர் நடனம்? அவருக்கு நட தெரியாம இல்ல, இது இவனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை, இவனுக்கு கொடுக்கப்பட்ட தன்னாட்சிக்கு உட்பட்ட ஒரு விஷயம். இது கடமை. இவர் தான் நடனம், நீர் பாய்க்கணும், இதை விளைய செஞ்சது காடு, அது கிருபை.
அந்த கிருபைங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஒரே கன்க்ளூஷன் பாயிண்டா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கலாம். லிட்ரேச்சர்லையும் தியாலஜிலையும் ஒரு வேர்டு இருக்கு, ஆக்சிமோரான் அப்படின்ட்டு. ஆக்சிமோரான்னா என்னன்னா த ஸ்டேட்மெண்ட் தட் கான்ட்ரடிக்ட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஐடா ஸ்கேடர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. டாக்டர் ஐடா ஸ்கேடர்ங்கிறவங்க நமக்கு தெரியும். CMC உடைய யூ கேன் கிவ் வித்வுட் லவ்விங். நீங்க நேசிக்காம கொடுக்கலாம், தான தர்மம் யாருக்கு வேணாலும் யாருக்கு வேணாலும் தான தர்மம் பண்ணலாம். பார்த்துட்டு பரிதாபப்பட்டு சும்மா போட்டு கூட போகலாம் நீங்க. ஆனா யூ கான்ட் லவ் வித்வுட் கிவிங் அப்படிம்பாங்க. Praise God. அவங்க என்ன சொன்னாங்க, இதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு அப்பா இருக்காரு, ஒரு குடும்ப தலைவர் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நேசிக்கிற மனுஷன், தங்கமான மனுஷன், அவங்க ஃபேமிலியை ரொம்ப நேசிப்பாரு, ஒய்ஃபை நல்லா நேசிப்பாரு, பிள்ளைங்களையும் ரொம்ப நேசிப்பாரு. ஆனா சாப்பாட்டுக்கும் செலவுக்கு மட்டும் காசு கொடுக்க மாட்டாரு. இன்னைக்கு ட்ரெண்டுக்கு சொல்லிடுங்க. அப்பா ரொம்ப நேசிப்பாரு, பிள்ளையை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு, உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவாரு, மொத்த காசையும் டாஸ்மாகில் கொடுத்துட்டு சும்மா வந்து உட்காந்துருப்பாரு வீட்டில். சும்மா உட்காந்து. ஆமா. இதுதான் ஆக்சிமோரான். நேசிக்கிறேன்னு சொன்னா அதனுடைய விளைவு அவருக்கு வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறது. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எக்ஸாம்பிளர் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னது. அவர் தராட்டி நான் அவருடைய அன்பை நான் எப்படி புரிஞ்சிருந்திருப்பேன். இப்போ ஒரு தாய் ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தை அழுதா பால் கொடுக்கணும்ல, இல்லையா? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தோம், நேசிக்கிறேன் அழாதடா, நேசிக்கிறேன் அழாதடானா சுற்றி இருக்கிறவன் சொல்லுவான் பாலை கொடு, உன் அன்பை காட்டு, அப்போதானே அந்த பால் கொடுக்கறதுல அன்பும் சேர்ந்து உள்ள போகுது. அதுதான் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். பிரைஸ் காட். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. யோவான் 14:15 வாசிக்கிறோம், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள். நீங்க என்னை நேசிக்கிறீங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஒரு எக்ஸ்பிரஷன். நான் சொல்ற வேலையை நீங்க செய்வீங்க. இப்ப நம்ம ஆள் என்ன சொல்றான் அப்படின்னா, காடை பயங்கரமா நேசிக்கிறோம், ஆனா அவர் சொல்றதை செய்ய மாட்டோம். செய்யாம தான் நாங்கள் நேசிக்கிறதே காட்டுறோங்கிறான். நாங்கள் செய்யாமல் இருக்கோம்ல, காட் எவ்வளோ நேசம் எங்கள் மேலே இருக்காரு, நாங்கள் எவ்வளோ கீழ்ப்படுதலுங்கிறத காட்டுறோங்கிறான். அதுதான் ஆக்சிமோரான். அப்பா நேசிப்பாரு, ஆனா ஃபேமிலிக்கு மட்டும் செய்ய மாட்டாருன்னு சொன்னா, ஒரு சில விஷயம் உடம்பு சரியில்லாம போது அதை நான் சொல்லலை, நல்லா இருக்காரு, எல்லாம் முடியுது, ஆனா வீட்டுக்கு செய்ய வேண்டிய ஒன்னையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அவர் நேசிக்கலன்னு தான் அர்த்தம். ரொம்ப அந்த வசனம் ரொம்ப ஆப்ட். தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாருங்கிறது இது எல்லாவற்றுக்கும் போதுமானதாக இருக்கிறது. ஆமா, ரொம்ப சந்தோஷம் பிரதர். நமக்கு நேரம் முடிவடையுது. இதோட தொடர்ச்சி நம்ம நெக்ஸ்ட் இதுலையும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இதுல கிருபையை பத்தி இன்னொரு டைமென்ஷன், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கிருபையை பார்க்க போறோம். நான் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கடைசியாக ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் 23வது எபிசோட், ஏற்கனவே ஒரு 52 எபிசோட் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ், கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு ஒரு 70 எபிசோட்ஸ்க்கு மேலே பேசியிருக்கோம் இல்லையா? ஆனால் ஒரு சிலருடைய கேள்விகள் வரும் பார்ப்போம். இப்போ நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறோன்னா, இன்னும் 2-3 எபிசோடில் இதை கொஞ்சம் ஒரு பிரேக் கொடுத்துட்டு உங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் பதில் கொடுக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த தியாலஜியில், இந்த சயின்ஸில் உள்ளதில் நாங்கள் பேசின விஷயங்களுக்குள்ளாக? ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு எழுதுனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வருகிற எபிசோட்ஸில் கேள்வி பதில் செக்ஷனாகவே நீங்கள் கேட்குற கேள்வி இங்கே கேட்டே உங்கள் பேரை சொல்லணுன்ற அவசியம் இல்லை, நாங்கள் சொல்ல போகிறதில்ல. ஒருவேளை நீங்கள் சொல்ல விருப்பப்பட்டாலும் நாங்கள் சொல்லுவோம், பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடையதான கேள்விகளை எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் அதை கேள்வி பதில் எபிசோடாக கொண்டு வர விரும்புகிறோம். அதை ஒரு கொஞ்சம் எபிசோட்ஸ் அதில் நாங்கள் பண்ண ஆசைப்படுறோம். ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம், எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, ஒரு இமெயில் ஐடி வருது. இந்த 2த்துக்கு தான் நீங்கள் அனுப்பணும். இந்த 2த்தில் எது வேணால் நீங்கள் அனுப்பலாம். ஆனால் இதை தாண்டி கமெண்ட்டில் போடக்கூடாது. அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன், கமெண்ட்டில் இதை நீங்கள் போடக்கூடாது. கமெண்ட்டில் உங்களோட கேள்விகளை கேட்டிங்கன்னா பதில் சொல்ல மாட்டாது. நாங்கள் கமெண்ட்டை படிக்கிறோம், ஆனால் அதுக்கு பதில் சொல்ல போகிறதில்ல. இந்த வாட்ஸ்அப்புக்கும் இந்த இமெயில் ஐடிக்கும் உங்களுடையதான உங்கள் கேள்விகள் எல்லாத்தையும் அனுப்புங்க. இன்னும் ஒரு 2-3 எபிசோட்ஸில் இதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு உங்கள் கேள்விகளுக்கான பதில் கொடுக்குற எபிசோட்ஸ் வரப்போது. சயின்ஸ் சம்மந்தப்பட்டது, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது, பிப்ளிக்கல் தியாலஜி சம்மந்தப்பட்டது நீங்கள் கேட்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் இதே மாதிரி சில காரியங்களோடு உங்களுக்கு சந்திக்கிறோம். சொன்ன மாதிரி பிரதருடையதான வாய்ஸ் ஆஃப் பைபிள் சேனல், அதே மாதிரி இது HLMலையும் வரும், YTVலையும் வரும். 2த்துலையும் நீங்கள் பாருங்கள். வருக தாமதிக்க நாள் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர்.